السلام عليكم ورحمة الله وبركاته. ربي يسير ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أرسله بالحق بشيرا ونذيرا. ما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فبما رحمة من الله لنت لهم ولو كنت لغليل القلب فاعف عنهم واستغفر لهم وشاور في الأمر إلى آية آخر. وقال نبينا صلى الله عليه وسلم: أكمل المؤمنين إيمانا أحسنهم خلقا، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. சலாமும் சலவாத்தும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரின் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், இந்த புனிதமான ஜும்மாவுடைய பெருநாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அனைத்து விதமான அருட்கொடைகளையும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா காலத்திற்கு ஏற்ப நபிமார்களை அனுப்பி வைத்தார். காரணம், மக்களை நெறிப்படுத்தி நேர்வழி காட்டி நல்ல பண்புகளையும் வழிமுறைகளையும் கொடுத்து சிறந்தவர்களாக உருவாக்கத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபிமார்களை அனுப்பி வைத்தார். அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வலக்கத் பஅஸனா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா, ஒவ்வொரு சமுதாயத்திலும் இறை தூதர்களை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனுப்பினான். அன்இபுதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத், எதற்காக வேண்டிய அந்த இறை தூதர்களை ஒவ்வொரு சமுதாயத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அனுப்பி வைத்தான் என்று சொன்னால், அன்இபுதுல்லாஹ, நீங்கள் அல்லாஹுவை மட்டுமே வணங்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. இறைவன் என்று சொன்னால் அது ரப்புல் ஆலமீன் அல்லாஹுதான், அவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு வந்தவர்கள் நபிமார்கள். வஜ்தனிபு தாகூத், வீணானவைகளை விட்டும் விலகி இருக்க வேண்டும் என்பதை சொல்வதற்கு வந்தவர்கள் தான் நபிமார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நம்முடைய கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட காலத்தையும் இன்றைய காலத்தையும் நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அறிவியல் சார்ந்த துறைகளில் எவ்வளவு வளர்ச்சி இருந்தது. அவர்களுடைய காலத்திலே அறிவியல் சார்ந்த வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது. ஒரு செய்தியை மற்றவர்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒட்டகத்தின் மூலமாக அந்த செய்தியை அனுப்பி வைப்பார்கள், அல்லது கோவேரி கழுதையின் மூலமாக அந்த செய்தியை அனுப்பி வைப்பார்கள், அல்லது குதிரையின் மூலமாக அந்த செய்தியை அனுப்பி வைப்பார்கள்.
இப்படித்தான் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த அறிவியலினுடைய வளர்ச்சி. ஒரு 500 கிலோமீட்டர் நம்ம போகணும் அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டங்களில் ஒட்டகத்தில் இந்த கோவேரி கழுதையில் குதிரையில் போய் சேர்றதுக்கு போய் திரும்பி வர்றதுக்கு எப்படியும் ஒரு வார காலங்களையாவது தாக்கு பிடிக்கும். இப்போ அந்த செய்தியை எத்தி வைப்பதற்கு, அதிலிருந்து பதிலை பெறுவதற்கு இவ்வளவு காலங்கள் அந்த பெருமானாருடைய காலத்தில் இருந்தது. அறிவியலினுடைய வளர்ச்சி மிகவும் குறைந்ததாக இருந்தது. ஏன் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, நம்ம வாழ்ந்த ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி போங்க, ரொம்ப நம்ம உற்று நோக்க வேண்டாம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய நிலைகள் என்ன? ஹஜ்ஜுக்கு எப்படி போயிட்டு வந்தாங்க? நம்மலாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை, நாங்கள்லாம் கப்பலில் போனவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கப்பலில் தான் ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறோம். அருமையானவர்களே, அந்த பயணத்தை மேற்கொண்டவர்களும் நம்மிலே இருந்து கொண்டு இருக்கின்றோம். அந்த ஹஜ்ஜுடைய கடமையை கப்பலில் சென்று வீடு திரும்புவதற்கு 6 மாத காலங்கள் ஆகும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு தான் அறிவியலுடைய வளர்ச்சி மிகவும் குறைவாக இருந்தது. ஆனால் இன்று அறிவியலுடைய வளர்ச்சி சிகரத்தை தொடும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை தொட்டு இருக்கின்றதா இல்லைங்களா? அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்று எத்துணை துறைகளில் எவ்வளவு வளர்ச்சியை பெற்று இருக்கின்றோம். கட்டிடக் கலைகளாக இருந்தாலும் சரி, தொலைத்தொடர்பு சாதன சார்ந்த அந்த துறைகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வளர்ச்சியை நாம் எட்டி இருக்கின்றோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாடும் கட்டிடத்தை மிக உயர்ந்த கட்டிடமாக கட்டுவதற்கு போட்டி போட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம பார்க்க முடியுது. புரூஜ் ஹலீஃபா எவ்வளோ பெரிய கட்டடம், அதே மாதிரி கோலாலம்பூர்ல இரட்டை கோபுரங்கள் எவ்வளோ பெரிய கட்டடங்கள். இப்படி உலகத்தில் எத்தனையோ விதமான உயரமான கட்டடங்களை நாம் பார்த்து அதிலே போய் அதை கண்டுகளிக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் அனுபவித்திருக்கின்றோம். ஆக அறிவியலுடைய வளர்ச்சி கட்டிடத்துறையில் இன்று வளர்ந்து இருக்குகின்றது. ஒவ்வொரு நாடும் இன்று போட்டி போட்டுக்கொண்டு அந்த கட்டிடக்கலையில் தன்னை நிரூபிப்பதற்கு இன்னைக்கு போட்டி போடக்கூடிய ஒரு காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். போக்குவரத்து, அருமையானவர்களே, ஒரு காலத்தில் வெளிநாட்டுக்கு போகக்கூடியவங்க அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவங்க அவங்க வெளிநாட்டிற்கு போறதுக்கு எவ்வளவு காலங்கள் தாக்கு பிடிக்கும், எவ்வளவு காலங்கள் ஆகும். அல்லது நம்முடைய சகோதரர்கள் அந்த வெளிநாட்டிலிருந்து தாயகம் திரும்புவதற்கு எவ்வளவு காலங்களை எடுத்துக்கொள்வார்கள். ஒரு செய்தியை வெளிநாட்டிற்கு அனுப்புவதாக இருந்தால் அந்த செய்தியை மீண்டும் அந்த பதிலை நாம் பெறுவதற்கு எவ்வளவு காலங்களை அது பிடிக்கும் என்பதை எல்லாம் நாம் அனுபவித்து இருக்கின்றோம். அதுவெல்லாம் கடந்து போயிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1 மாத காலங்கள் அந்த செய்தி போகும், மறுபதில் இன்னும் 1 மாத காலங்கள் தான் வந்து சேரும். இப்படிப்பட்ட அறிவியலுடைய வளர்ச்சி குறைந்திருக்கக்கூடிய காலங்களும் இருந்தது. ஆனால் இன்று அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, ஹஜ்ஜுடைய பயணம் 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம். இன்னைக்கு அப்படித்தானே? அவ்வளோ பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு இந்த உலகத்தில் அறிவியலுடைய துறையில் இன்னைக்கு வளர்ச்சியை இன்னைக்கு எட்டி இருக்குகின்றோம். தொலைத்தொடர்புடைய துறை, அதனுடைய சாதனங்கள், ஒரு செய்தியை நம்ம ஏதாவது மற்றவங்களுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ணணும்னா அடுத்த செகண்டில் போய் அது கிடைக்குது இல்லைங்களா? ஒரு செய்தியை அதை நாம் மற்றவருக்கு பகிர்வதற்கு விரும்பக்கூடிய நேரத்தில் அதை அனுப்பிய மறு செகண்டில் அதை அவர் தெரிந்து கொள்ளும் அளவுக்கு உண்டான ஒரு அறிவியலுடைய வளர்ச்சியை நாம் எட்டி இருக்கின்றோம். ஒரு செய்தியை இன்னைக்கு உலகம் முழுக்க எங்கெல்லாம் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ உலகம் முழுக்க அந்த செய்தியை இன்றைக்கு
ஒரு செகண்டில் அனுப்பி முடித்து விடலாம் பெரியோர்களே, சகோதரர்களே. ஆனால் முன்பு நம்முடைய பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகும்போது தாய்மார்கள் அழுதுகிட்டே அனுப்புவாங்க. நாமெல்லாம் அதில் அனுப்பப்பட்டிருப்போம். அழுதுகிட்டே அனுப்புவாங்க. இனிமேல் என் பிள்ளை எப்போ பார்ப்போனோ, எத்தனை வருஷம் ஆகுமோ, அங்கே போய் என் பிள்ளை எப்படி இருக்குதோ, அதுக்கு சாப்பிடுதா, அப்படி பெற்றோர்கள் இயங்கிய காலங்களும் இருந்தது. ஒரு செய்தியை கடிதத்தின் மூலமாக அனுப்பக்கூடிய அந்த சூழல் ஏற்பட்டால் அது அவர்களை சென்றடைவதற்கு பல மாதங்களை அது தொடும். மீண்டும் அந்த செய்தி பதிலாக வருவது பல மாதங்களை பிடிக்கும். இப்படிப்பட்ட ஒரு காலங்களை நாம் பார்த்து இருக்கின்றோம் பெரியோர்களே, சகோதரர்களே. ஆனால் இன்று எவ்வளவு பெரிய வளர்ச்சி! வெளிநாட்டில் நம்முடைய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். வாட்ஸ்அப்பின் மூலமாக, பேஸ்புக்குகளின் மூலமாக, ட்விட்டர்களின் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக, வீடியோ கால்களின் மூலமாக இன்று நேரடியாக நம்மிடத்திலேயே உட்கார்ந்து கொண்டு அவர் பேசுவது, அவர் சாப்பிடுவது, அவர் என்ன வேலை செய்கிறார் என்பதை கண்கூடாக பார்க்கும் அளவிற்கு இன்றைய அறிவியலுடைய வளர்ச்சி வளர்ந்திருக்கின்றதா இல்லைங்களா? அருமையானவர்களே, ஒரு கால் செய்தால் போதும். இன்னைக்கெல்லாம் ஒரு 300 ரூபாய்க்கு டாப்அப் செஞ்சால் போதும். ஒரு மாதத்துக்கு நெட்டு யூஸ் பண்ணிக்கிறலாம், காலும் அன்லிமிட்டெட், எப்போ வேணாலும் எவ்வளோ மணி நேரங்களாலும் பேசிக்கிறலாம். அந்த அளவிற்கு இன்னைக்கு அறிவியலுடைய வளர்ச்சிகள் வளர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலை. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, நிறைய நிக்காக மஜ்லிஸில் நிக்காக நடக்கக்கூடிய அந்த காட்சிகளை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் வீடியோக்களின் மூலமாக தன்னுடைய உறவினர்கள், தான் உடன் பிறந்த சகோதரன், தன்னுடைய சகோதரிக்கு நடக்கக்கூடிய அந்த திருமணத்தை வீடியோ காலின் மூலமாக கண்டுகளிக்கின்றார்கள். ஜனாசாவின் தொழுகையில் கூட கலந்து கொள்ள முடியாத அளவிற்கு பயணத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இன்று வளர்ந்திருக்கக்கூடிய அந்த அறிவியலுடைய வளர்ச்சியின் காரணமாக இந்த ஜனாசாவினுடைய தொழுகையினுடைய வீடியோக்களை இன்று பார்க்கின்றார்கள். தேம்பி தேம்பி அழுகின்றார்கள். என் தாய் அவருடைய ஜனாசாவில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லையே, என் உற்ற சகோதரன் மையத்தாக இருக்கின்றாரே, அவருடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடியவில்லை என்பதாக சொல்லி வீடியோக்களில் பார்த்து இந்த அழக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஒரு பட்டனை அனுப்புனா போதும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலுடைய வளர்ச்சி, ஒரு பட்டனை அழுத்தினால் போதும் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ட்ரோன்கள் இன்று வந்துவிட்டது. இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டையில், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய இந்த சண்டையில் நாமெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை உயிர் சேதங்கள், எத்தனை கட்டிடத்தினுடைய சேதங்கள், எத்தனை பொருளாதாரத்தினுடைய சேதங்கள். ஒரு பட்டனை அமுக்குறாங்க, அது கண்டம் விட்டு கண்டம் போய் அது தாக்குகின்றது, அழிக்குகின்றது. அருமையானவர்களே, இப்படி அறிவியலுடைய வளர்ச்சி இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆனால் இவ்வளோ பெரிய வளர்ச்சியும், இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்புகளும், இவ்வளோ பெரிய சாதனைகளும் நம்முடைய கண்ணுக்கு முன்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கு பின்னாலும் நம்மிடத்திலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நற்பண்புகள் வளர்ந்திருக்கின்றதா? அந்த குணங்களில், அந்த நற்பண்புகளில் நாம் வளர்ச்சியை தொட்டு இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பெரியவர்களே, சகோதரர்கள். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இருந்த நற்பண்புகள், அவர்களுடைய பண்பாடுகள், அவர்களுடைய போதித்த அந்த செயல்முறைகள் நம்மிடத்திலே அது வாழ்க்கையாக இருக்கின்றதா? ஒரு மனிதனை மதிக்கக்கூடிய விதம் எவ்வாறு நம்மிடத்திலே இருக்கின்றது? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த மனிதனை மதிக்கக்கூடிய பண்பு என்ன? ஒரு மனிதனிடத்தில் நாம் பேசக்கூடிய விதங்கள் என்ன? நாம் எவ்வாறு பேசிக்கொண்டு இருக்கின்றோம்? ஒரு மனிதனை மன்னிக்கக்கூடிய விதத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு கற்றுத்தந்து இருக்கின்றார்கள்? நாம் மன்னித்து வாழ்கின்றோமா? கொடுக்கக்கூடிய மனப்பான்மையை, அந்த குணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊக்கப்படுத்தி எப்படி இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள்? கொடுக்கக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே
குறைந்து இருக்குகின்றது. நாம் எப்படி செயல்பட்டு கொண்டு இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு வியாபாரத்திலோ நாம் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடிய நேரத்தில் நடைபெறக்கூடிய அணுகுமுறைகள் அது எப்படி இருக்குகின்றது என்பதை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெரியோர்களே, சகோதரர்கள், இந்த நற்பண்புகள் நம்மிடத்திலே வளர்ந்து இருக்குகின்றதா, அது குறைந்து இருக்குகின்றதா, அதில் நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகள் குறித்து, பெருமானாருடைய குணம் குறித்து, பண்பு குறித்து அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லும் பொழுது, ஃபபிமா ரஹ்மத் மினல்லாஹி லின்தலஹும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தால் தான் மிகவும் மென்மையுடையவராக நீங்கள் இருக்குகின்றீர்கள் யா நாயகமே என்று அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தருகின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் காரணமாக மென்மையான குணம் படைத்தவர்களாக, அமைதியான சாந்தமான குணம் படைத்தவர்களாக நீங்கள் இருக்குகின்றீர்கள். நமக்கு வரலாறுகள் தெரியும். அந்த சாந்தத்தின் மூலமாகத்தான் இன்று உலகம் எல்லாம் முஸ்லிம்கள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வலவ் குன்த கலீலல் கல்பி லன்ஃபல்லு மின் ஹவுல், கடினமான உள்ளமும் கடுகெடுத்தவர்களாக நபியே நீங்கள் இருந்தால், லன்ஃபல்லு மின் ஹவுல், உங்களை விட்டு மக்கள் விரண்டோடி போயிருப்பார்கள். உங்களுக்கு மென்மையான குணத்தை கொடுத்தது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்று அல் குர்ஆன் ஷரீஃபிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் பெருமானாருடைய பண்பு குறித்து அல் குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகின்றான். அருமையானவர்கள், இன்று நம்முடைய நிலை என்ன? நாம் பேசக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்குகின்றது? நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிற நிலையில் தான் நம்முடைய செயல்பாடுகள் இருக்குகின்றது. வெட்டு ஒன்று துண்டு ஒன்று. அருமையானவர்களே, நம்முடைய பேசக்கூடிய பேச்சுக்கள், நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை எவ்வளவு கடுமையாக, எவ்வளவு கசப்பானதாக இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்தும் லியுத்திம்ம மகாரிமல் அக்லாக், இந்த உலகத்திலே நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தியாக்குவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே நான் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார். நற்குணம் மிக்கவர்கள் உருவாகுவதற்காக வேண்டித்தான் இந்த உலகத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்து அவர்களின் மூலமாக சிறந்த சமுதாயமாக நல்ல பண்புள்ளவர்களாக மாறுவதற்குத்தான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனையும் கொடுத்து பெருமானாருடைய அற்புதமான போதனைகளை நமக்கு தந்திருக்கின்றார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா என்பவர்கள் அவர்களே இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அவர்களே இந்த ஹதீஸை சொல்கின்றார்கள், நான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நான் சந்தித்தாலும், பெருமானாரிடத்தில் இருந்த பண்பை அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் எத்தனை முறை சந்தித்தாலும் எனக்கு முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று முழுமையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு சலாம் சொல்வார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் எத்தனை முறை அவர்களை சந்தித்தாலும் முழுமையாக பேசுவார்கள். அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, இன்னைக்கு நாம் நடக்கக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்குகின்றது? அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நட்பாச ஹதீஸில் இப்படியே வருது. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மிடத்தில் மட்டும்தான் மிகவும் பிரியமானவர்களாக இருக்குகின்றார்கள் என்பதாக அவர்களுக்குள்ளாக அவர்களை எண்ணிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் உங்கள் மீது மிகவும் பிரியமாக இருக்குகின்றேன் என்று சொல்ல வேண்டும் என்ற நப்பாசையில் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் போய், யா ரசூலல்லாஹ், நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் யார்?
இந்த உலகத்தில் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் யார் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னைத்தான் சொல்ல வேண்டும், என்னைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்று இந்த உலகத்தில் நீங்கள் அதிகமாக நேசிக்கக்கூடிய மனிதர் யார் யா ரசூலல்லாஹ் என்று கேட்கின்றார். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சித்திக் அவர்களைத்தான் நான் அனைவரையும் விட நான் நேசிக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய உள்ளத்திலே இடியாக அந்த செய்தி விழுந்தது. நான் நிலை குலைந்து போய்விட்டேன். கொஞ்சம் தனக்கு தாகவே கொஞ்சம் தைரியத்தை உண்டாட்டிக்கிறார். அவர் முதலாக இஸ்லாத்தை ஏற்றவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு உற்ற நண்பர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தை முடித்து வந்து இந்த உலகத்தில் சொல்லும் பொழுது நம்பிக்கைப்பட்டவர், அவர்களை நம்பியவர்கள் அபூபக்கர் சித்திக். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமானவர்கள் அவர்கள் இருக்கக்கூடும். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு பிறகு உங்களிடத்தில் மிகவும் நேசமிக்க மனிதர் யார் என்று கேட்கின்றார். அப்பொழுதும் அவருடைய உள்ளத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே கேட்கிறார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ்ரத் சய்யிதினா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மூணாவதாக அவர் போய் கேட்கறதுக்கு அவருக்கு மனசே அல்ல. அப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த செய்தியை உள்வாங்கி விட்டு உடைந்து போய்விட்டார். இங்கே நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் போன்ற எந்த சஹாபியாக இருந்தாலும் சரி, அனைவர்களிடத்திலும் அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்ற பெரும் சஹாபியாக இருந்தாலும் சரி, அல்லது அறியாத சஹாபியாக இருந்தாலும் சரி, எல்லோரிடத்திலும் சமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழகினார்கள். ஒரு அடிமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே பேசிக்கொண்டிருந்தார் என்று சொன்னால், முழுமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி முடித்ததற்கு பிறகுதான் அடுத்தவர்களிடத்தில் பேசுவார்கள். அதற்கு இடையில் அவர்களை தட்டி கழித்துவிட்டு, அவர்களை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு அடுத்தவர்களிடத்தில் பேசுவார்கள் என்ற வரலாறுகள் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எல்லா மனிதர்களிடத்திலும் சமமாக அனைவர்களையும் நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். முந்திக்கொண்டு சலாம் சொல்லக்கூடிய பழக்கம் பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இருந்திருக்கின்றது. யாரிடத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேற்றுமை காட்ட மாட்டார்கள், எல்லோரையும் சமமாக நினைப்பார்கள். அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, இன்று நம்மிடத்திலே இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள், வசதி படைத்தவர்களால் இருந்தால் முந்திக் கொண்டு சலாம் சொல்வது, ஓடி சென்று முனாபகா செய்கிறது, இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த குணம் கிடையாது. இப்படிப்பட்ட பண்புகள் பெருமானாருடைய பண்பு கிடையாது. அதே நேரத்தில் ஒரு ஏழை சலாம் சொன்னா கூட அது சலாம், இப்படியே அலட்சியத்தோடு அவர்களை அந்த சலாத்திற்கு கூட முழுமையாக சலாத்தை பதிவு செய்ய முடியாத அளவிற்கு நம்முடைய சூழல்கள், அந்த பண்புகள் எல்லாம் நம்மிடத்தில் குறைந்து காணப்படுகின்றது. ஏழைகளாக இருந்தால் அவர்களை மதிப்பது கிடையாது. அவர்களிடத்தில் பேசுவதை கூட இவன்ட்டெல்லாம் போய் பேசுறதா, நம்முடைய கௌரவம் என்ன வருது? அருமையானவர்களே, இது பெருமானார் காண்பித்த பண்புகள் கிடையாது. பணம், பொருளாதாரம் அல்லாஹ் யாரை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றானோ அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த பொருளாதாரம் எப்படி ஈட்டப்பட்டது, அந்த பொருளாதாரம் எப்படி செலவிடப்பட்டது, விசாரணை இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த அந்த பண்புகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் உள்வாங்கி அதை நம்முடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, ஏழைகளை பார்த்தால் கடுகடு என்று பேசுவது, ஏழைகளை பார்த்தால் முகம் சுளித்து பேசுவது, அவர்களிடத்தில் மென்மையாக அமைதியான முறையில் சாந்தமான முறையில் பேசுவது இன்று குறைந்து போய் காண கிடைக்கின்றது. நாகரீகம் வளர்ந்து இருக்குகின்றது, அறிவியல் வளர்ந்து இருக்குகின்றது, சிகரத்தை தொட்டு இருக்குகின்றோம். ஆனால் பெருமானார் காண்பித்த பண்புகளில் என்ன வளர்ச்சி நம்மிடத்திலே வந்து இருக்குகின்றது?
கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாராக இருந்தாலும் சலாம் சொல்வார்கள், யாராக இருந்தாலும் அவர்களிடத்திலே மணிக்கணக்கில் நின்று பேசுவார்கள். பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து சஹாபாக்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்த ஒரு வழிமுறையை நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுக்க பின்பற்றி கொண்டு இருக்கின்றோம். மஸ்ஜிதிலே ஒரு தூணிலிருந்து இன்னொரு தூணுக்கு செல்வதற்குள்ளாக, இந்த தூணிலிருந்து அடுத்த தூணை கடப்பதற்கு எவ்வளவு நேரங்கள் ஆகும்? அந்த தூணை கடந்து விட்டால் நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று ஒரு முஸ்லிமான மூமினுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய பழக்கம் எங்களிடத்தில் இருந்தது. இதை கற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார். சஹாபாக்கள் சொல்கின்றார்கள், பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானா, ஈமானால் மிகவும் பூர்த்தியானவர்கள், அஹ்ஸனுஹும் குலுகா, யாரிடத்திலே நற்குணம் இருக்குகின்றதோ அவர்கள்தான் நற்குணத்தால் பரிபூர்ணமானவர்கள் என்று பெருமானார் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். அருமையானவர்களே, இப்படி நிறைய உதாரணங்கள் இருக்குகின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி, ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்லி முடிவுக்கு வருகின்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமாமா என்று சொல்லக்கூடிய நாட்டினுடைய கவர்னராக சுமாமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் இருக்கிறார். இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கடுமையான விரோதி. எந்த அளவுக்கு என்றால், கடும் சொற்களை பயன்படுத்தி பெருமானாரையும் பெருமானாரை ஏற்றுக்கொண்டவர்களையும் கடுமையான வார்த்தை ஜாலங்களால் ஏசி பேசுவார். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றுமே உதிக்காத ஒரு வார்த்தையை, என்றுமே சொல்லாத ஒரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சுமாமாவை பிடித்து நீங்கள் கொலை செய்யுங்கள் என்று சஹாபாக்களுக்கு உத்தரவிட்டார்கள். யாரையுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொல்லியது வரலாறுகளில் பதிவு இல்லை. அவரை எங்கு கண்டாலும் கொல்லுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த சுமாமா எந்த அளவுக்கு நோய்வினைப்படுத்தி இருப்பார், எந்த அளவுக்கு அவர்களை ஏசி வசைப்பாடி இருப்பார். சஹாபாக்கள் தேடி பிடிச்சி அவரை மதீனாவில் ஒரு தூணில் வச்சு கட்டி வச்சுட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள், யார் ரசூலல்லாஹ், சுமாமா கிடைச்சிட்டார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமாமாவை பார்ப்பதற்கு வருகின்றார்கள். சஹாபாக்களுடைய எண்ணம் எல்லாம், பெருமானார் உத்தரவிட்டால் சுமாமாவை துண்டு துண்டாக துண்டித்து விடுவோம், அவருடைய உடலை துண்டு துண்டாக துண்டித்து விடுவோம் என்ற எண்ணத்தில் சஹாபாக்களுடைய எண்ணம். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அந்த சுமாமாவிடத்தில் கேட்கின்றார்கள், உன்னுடைய நிலைப்பாடு என்ன? மஸ்ஜிது நபவியில் கட்டப்பட்டிருக்கிறான். அந்த காலத்தில் அப்படித்தான் கைதிகள்லாம் பிடிச்சி கட்டப்படுவாங்க. இப்போ அந்த பெருமானார் இடத்துல அவர் சொல்கிறாரு, என்கிட்ட அதிகமான பொருளாதாரம் இருக்குது, அதெல்லாம் வாங்கிக்கிட்டு என்னை விடுதலை செஞ்சிருங்க, அல்லது என்னை கொலை செஞ்சிருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க. 1-2 நாளாவது மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுமாமாவிடத்தில் வந்து உன்னுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்குறாங்க. அப்பொழுதும் அவர் சொல்கிறார், என்கிட்ட நிறைய காசு பணம் இருக்குது, அதை வாங்கிக்கிட்டு என்னை விடுதலை விட்டுருங்க, இல்லைன்னா என்னை கொலை பண்ணிருங்க. 3வது நாளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள், உன்னுடைய நிலைப்பாடு என்ன? பெருமானார் நினைத்திருந்தால் ஒரு ஜாடை செய்தால் சஹாபாக்கள் துண்டு துண்டாக அவர் ஆக்கியிருப்பாங்க. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3ஆம் தடவையும் வந்து உன்னுடைய நிலைப்பாடு என்ன கேட்கக்கூடிய நேரத்திலே, அப்பொழுதும் அவர் சொல்கின்றார், என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்குகின்றது, அதை வாங்கி கொண்டு நீங்கள் என்னை விட்டு விடுங்கள் அல்லது கொலை செய்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவரை நீங்கள் கட்ட அவுத்து விட்டுருங்கன்ட்டான். இவரை நீங்கள் கட்ட அவுத்து விட்டுருங்க, இவருக்கு விடுதலை கொடுத்துடலாம். எதுவுமே செய்யலை. அருமையான பெரியோர்களே, சகோதரர்களே, சுமாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த நிகழ்ச்சியை நடப்பதை பார்க்கிறார். கடுமையான விரோதி, பெருமானாரையும் பெருமானாரை அங்கீகரித்தவரையும் ஏசி பேசி கடும் சொற்களை உதித்தவர். அப்படிப்பட்ட அந்த சுமாமாவை 3 தினங்களும் சஹாபா பெருமக்கள் உட்பட, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட அருமையான முறையில் அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களை கவனித்தார்கள். இதையெல்லாம் பார்த்த அந்த சுமாமா
பெருமானாருக்கு முன்பாக நின்று, யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த நிமிடம் வரை வெறுப்பான மார்க்கம் இஸ்லாம் தான் என்னுடைய உள்ளத்தில் இருந்தது. அதே போன்று இந்த உலகத்தில் வெறுப்பான மனிதர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் முஹம்மதே, நீங்கள் தான் என்னிடத்திலே வெறுப்பானவர்களாக இருக்குகின்றீர்கள். ஆனால் இப்படிப்பட்ட குணம் படைத்த என்னை நீங்கள் நடத்திய விதம், நீங்கள் அணுகிய அந்த அணுகுமுறை, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், கலிமாவை சொல்லி கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருக்கரம் பற்றி அவர் இஸ்லாத்திலே இணைந்தார் என்று வரலாறுகளை நாம் பார்க்க முடிகின்றது. அறிவியல் என்று வளர்ந்து இருக்குகின்றது, சிகரத்தை தொட்டு இருக்குகின்றது, எங்கோ சென்று கொண்டு இருக்குகின்றது. ஆனால் பெருமானால் காண்பித்த அந்த நற்பண்புகள், மன்னிக்கக்கூடிய விதம், கொடுக்கல் வாங்கலில் நாம் நடக்கக்கூடிய அந்த அணுகுமுறை, இதுவெல்லாம் நம் இடத்தில் எவ்வாறு இருக்குகின்றது என்பதை நாம் சிந்தித்து செயல்படுவோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழகிய நற்குணங்களை நம்முடைய வாழ்க்கையில் குடியேறச் செய்து நன்மக்களாக, நற்பண்புகள் மிக்கவர்களாக ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானார்.